guys, welcome back to my channel. நான் உங்க நானி from Rising Star நானி. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ மொத்தம் அதில் 7 நாள் இருக்குது. அதில் இன்னைக்கு வந்து முதல் நாள். இன்னைக்கு நம்ம எப்படிலாம் சாமி கும்பிட போகிறோம், சாமிக்கு என்னெல்லாம் பிரசாதம் வைக்க போகிறோம், எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோமா, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கும், நாங்கள் என்ன விரதம் இருக்கோம், ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் யாராவது கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா வந்து சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் அதுக்குள்ளே போயிட்டு கோலம் போடலாம். என்ன ரொம்ப நாள் கழிச்சு கோலம் போடுறேன், எப்படி வருது தெரியல. நான் கோலம் போடுறது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலை. இங்கே போய் இம்மா நல்ல மழை பிடிச்சிக்கிச்சு. என் பாதி கோலம் அழிஞ்சு போச்சுங்க பாருங்களேன். எவ்வளோ நேரம் போட்ட அநியாயத்துக்கு இப்படி சொடுக்க போடுற நேரத்தில் அழிஞ்சு போச்சே. வாங்க எங்கள் அம்மா என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நான் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து பூஜை சாமானெல்லாம் விளக்கி வச்சுட்டுக்கிறாங்க. பித்தளை சாமானம் எல்லாமே பித்தம்பரியாலே ஜொலித்திடமே, அழகான இந்த விளக்கினால் வீடே பிரகாசமாகும். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. ஒரு வழியா கோலம் போட்டு முடிச்சிட்டேன். பார்க்கலாமா? ஃபைனலி என் கோலம் பார்க்க இப்படிதான் இருந்தது. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தா ரெட் ஹாட் கம். திரும்பவும் மழை தூர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோலம் போட்டு முடிச்சதும் மழை தூர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கோலம் போடுறதுக்குள்ளே அம்மா வந்து சாமி வைக்கிறதுக்கு மேடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. இன்னும் பூலாம் வைக்கணும். வாங்க போய் பூ எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் ஃபைனலி எல்லா சாமி படத்துக்கும் பூ வச்சாச்சு. இப்போ அம்மா வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க சாமிக்கு. இது மேலே இருக்கிற சாமியா? இப்போ நாம் கும்பிட்ற சாமி இங்கே இருக்கு. படிக்கட்டெல்லாம் வச்சு சாமி வச்சு பூவெல்லாம் வச்சாச்சு. கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சாச்சு. அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டலாம். யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ பண்ண நாங்கள் சாமிக்கு பொட்டி வைக்க மறந்துட்டேங்க. இப்போ அம்மா வந்து எல்லாத்துக்கும் பொட்டு வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ போட்ட பாலும் பஞ்சாமிரதமும் தான் இன்றைக்கி சாமிக்கு வந்து பிரசாதம். இந்த சாம்பிராணி போக போகிறது அழகாக இருக்குல்ல. இந்த தடவை நாங்கள் எடுக்க போகிற விரதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து மிளகு விரதம் எடுப்பாங்க. அதாவது நாள் ஃபுல்லாக ஒரு மிளகு அப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு, ஆனால் நாங்கள் வந்து 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை விரதம் இருக்கிற மாதிரி எடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் எடுக்கும் போது சுத்தமாக ஒரு நாள் வந்து ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க ட்ரை பண்ணேன். சுத்தமாக முடியல, தலை சுத்தலே வந்துருச்சு. என் உடம்புக்கு 1 வேளை சாப்பிட்லனாலே என் உடம்பு சுத்தமாக ஒத்துக்காதா. அதனால் எங்களால் கண்டிப்பாக முடியாது. நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் சுத்தமாக முடியலையா. ஸோ அதனால் இந்த வாட்டி 1 வேளை சாப்பிடாமல் இருக்க போகிறேன். எனக்கு அதுவே ஒரு பெரிய டாஸ்க். நீங்கள் என்ன விரதம் இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோர்
மயிலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனனா கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. நான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் விரதம் இருந்துட்டு மதியமும் ராத்திரியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அப்பயும் கொஞ்சம் தான் சாப்பிட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு இப்போவே கொஞ்சம் தலைவலி பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு 12 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ 12 மணிக்கு கொஞ்சம் முடிஞ்சளவு கொஞ்சமாகவே சாப்பிட்டுட்ருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து காலையில் பூஜை முடிஞ்சிருச்சு. திரும்ப வந்து ஈவினிங் ஒரு பூஜை பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஈவினிங் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஈவினிங் பார்க்கலாம். ஓகே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆகுது. நான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டேன். எங்கள் அம்மா வந்து பிரசாதம் செஞ்சிட்ருக்காங்க. அது என்னன்னு பார்க்குறீங்களா? கோதுமை பாயாசம். இன்னைக்கு ஈவினிங்க்கு முருகருக்கு இதுதான் பிரசாதம். முன்ன சொன்ன மாதிரி டைம் வந்து 5:30 ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே மழை வந்து தூரிட்டே இருக்குது. காலையில் ஆரம்பித்த மழை இப்போ வரையுமே விடாமல் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இப்படின்னு தூரிட்டே இருக்குது. இங்கே பாருங்களேன், மழை தூரிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என் கோலத்தை பாருங்களேன், ஃபுல் டேமேஜ். மழை பெஞ்சு முழுசாக அழிஞ்சு போச்சு. சே, பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் முருகருக்கு பிரசாதம் வந்து கோதுமை பாயாசமும் திராட்சையும். காப்பு கட்டிட்டோம். நானும் அம்மாவும் ஃபைனலி காப்பு கட்டியாச்சு. கோதுமை பாயாசம். அவ்வளோதான், இன்னைக்கு வெற்றிகரமாக இன்னைக்கான பூஜையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் நாளைக்கு பார்க்குறேன். அது வரையும் டாடா பாய். அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.